இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கினவங்க எல்லாத்துக்காகவும் இடியட்ஸ் ஆஃப் இந்தியா சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கணும்னா இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சில வருஷமாகவே நம்ம இந்திய தேசத்தில் மாணவர்கள் அதிகமாக கூடியிருக்கிற இடத்துலையா இருந்தாலும் சரி, இளைஞர்கள் அதிகமாக கூடியிருக்கிற இடத்துலையா இருந்தாலும் சரி, பள்ளிகள் கல்லூரிகள்னு அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை இந்தியா 2020. இந்தியாவை சூப்பர் பவர் எக்கனாமியா, மிலிட்ரி சுப்பீரியரா, பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடா உலக அரங்கில் நிலைநிறுத்தணுங்கிறது தான் இந்தியா 2020யோட நோக்கம். இந்த இயர் 2020க்கு இன்னும் சரியா 360 நாள் கூட இல்லை. இப்போ நம்ம நாடு இருக்கக்கூடிய நிலைமையில இந்தியா 2020 சாத்தியமா? நம்மள நிறைய பேருக்கு இந்தியா 2020ங்கிறது ஒரு வார்த்தையா மட்டுமே தெரியுதே தவிர இந்தியா 2020னா என்னன்னு தெரியாது. முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்குவோம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தலைமை வகித்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் ஃபோர்காஸ்டிங் அண்ட் அசஸ்மெண்ட் கவுன்சிலுங்கிற 500 பேர் கொண்ட குழுவால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆவணம் தான் இந்தியா விஷன் 2020. அந்த ஆவணத்தை இன்னும் தெளிவாக 1998 டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களும் ஒய்எஸ் ராஜன் அவர்களும் புத்தகமாக எழுதினாங்க. அதுதான் இந்தியா 2020. அந்த புத்தகத்தில் கலாம் ஐயா சொன்னது என்னென்னா, இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக உருமாற்றணும். அதுக்கு குறிப்பிட்ட 5 துறைகளோட ஒத்துழைப்பு தேவைப்படுது. அந்த 5 துறைகளும் இந்தியாவோட முக்கிய துறைகளாகவும் மக்களோட திறமை மற்றும் இயற்கை வளத்தை பொறுத்ததாகவும் இருக்கணும். அதன் மூலமாக இந்தியாவோட பொருளாதாரம் ரெட்டிப்பாகணும் அப்படிங்கிறத சொன்னார். இதன் அடிப்படையில் கலாம் ஐயா சொன்ன அந்த 5 துறைகள் என்னென்னா, விவசாயம் மற்றும் உணவு உற்பத்தி துறை, கட்டுமானம் மற்றும் மின்சாரத்துறை, கல்வி மற்றும் சுகாதாரத்துறை, தகவல் மற்றும் தொடர்புத்துறை, அணு, விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை. இந்த 5 துறைகளோடையும் இந்தியாவோட வறுமையையும் கல்வியறிவின்மையையும் ஒழிக்கணும். இந்த 5 துறைகளோட வளர்ச்சி மூலமாக இந்தியாவோட வளர்ச்சி எப்படி இருக்கும்னு அப்துல் கலாம் ஐயா சொன்னாருன்னா, நம்ம நாட்டில் நகரங்களுக்கும் கிராமங்களுக்குமான இடைவெளி குறையும். நாட்டு மக்கள் அனைவருக்கும் தூய்மையான தண்ணீரும் தேவைப்படக்கூடிய அளவுக்கான மின்சாரமும் கிடைக்கும். விவசாயத்துறை, தொழில்துறை மற்றும் சேவைத்துறை இவை 3ம் ஒரு புரிதலோடு இயங்கும். இந்த தேசத்தில் அனைவருக்கும் சமமான கல்வி கிடைக்கும். அதன் மூலமாக திறமை வாய்ந்த பட்டதாரிகளும் விஞ்ஞானிகளும் உருவாவாங்க. நாட்டு மக்கள் அனைவருக்கும் சுகாதாரமான மருத்துவ வசதியும் வெளிப்படையான மற்றும் ஊழலற்ற அரசாங்கம் அமையும். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அந்த 5 துறைகளோட தற்போதைய நிலைமை பார்ப்போமா? விவசாயம் மற்றும் உணவு உற்பத்தி துறை நோக்கம் 2020க்குள்ளே இந்தியாவோட உணவு உற்பத்தியையும் விவசாயத்தையும் ரெட்டிப்பாக்கணும். ஆனால் இப்போது விவசாயத்துறையில் வளர்ச்சிங்கிறது வெறும் பேச்சாக தான் இருக்குது. 2000லேருந்து 2001க்கான காலகட்டத்தில் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியில் விவசாயம் 24.6% பங்கு வகிச்சிருக்கு. 100% ஏற்றுமதியில் 17.6% பங்கு விவசாயத்திலிருந்து வந்திருக்கு. 58.4% மக்கள் விவசாயத்தின் மூலிமா வேலைவாய்ப்பு அடைஞ்சிருக்காங்க. ஆனால் 2018 இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியில் விவசாயம் 17லிருந்து 18% பங்கு தான் வகிச்சிருக்கு. 50% மக்கள் தான் வேலைவாய்ப்பு அடைஞ்சிருக்காங்க. அடுத்து கட்டுமானம் மற்றும் மின்சாரத்துறை நோக்கம் சூரிய ஒளி மின் உற்பத்தியை அதிகரிக்கணும் மற்றும் நகரங்களுக்கு இணையான மின்சார வசதியை கிராமங்களும் பெறணும். இப்போது 2018 இந்தியாவோட 100% வீடுகள் மின்சார வசதி அடைஞ்சிட்டதா சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 10.48 லட்சம் வீடுகள் மட்டும்தான் எஞ்சி இருக்கிறதாகவும் அவைகளும் கூடிய விரைவில் மின்சார வசதி பெறும்னு சொல்லியிருக்காங்க. மின்சார வசதியில் நம்ம நாடு பூர்த்தி அடைஞ்சிட்டாலும் கட்டுமான வசதியில் இன்னும் இல்லை. இன்னும் நிறைய கிராமங்களில் முறையான சாலை வசதி இல்லை, அரசு பள்ளிகளுக்கு சரியான கட்டிடங்கள் இல்லை, அத்தோட ஒரு சின்ன பாலத்தை கட்டவும் வருஷக்கணக்காக இழுத்தடிக்கிறாங்க. அடுத்து கல்வி மற்றும் சுகாதாரத்துறை நோக்கம் கல்வி அறிவின்மையை ஒழிக்கணும், எல்லா மக்களுக்கும் சுகாதாரமான மருத்துவ வசதி கிடைக்கணும். ஆனால் இப்போது கல்வி அறிவின்மையை ஒழிக்கணுங்கிற பேரில் எல்லா குழந்தைகளையும் ஸ்கூலுக்கு கொண்டு வந்தால் மட்டும் போதாது. தரமான கல்வியை அரசாங்கம் மாணவர்களுக்கு தரணும். ஊருக்கு ஊர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கட்டுனா மட்டும் போதாது. வர நோயாளிகளுக்கு படுக்கை இடம் வேணும். அட்லீஸ்ட் ரத்தம் ஏற்றுறப்போ அதை பரிசோதனை பண்ணதுக்கு அப்புறமாவது ஏற்றணும். அடுத்து தகவல் மற்றும் தொடர்புத்துறை. இன்றைக்கி இந்தியாவோட மிக வலிமையான துறைகளில் தகவல் தொழில்நுட்பத்துறையும் ஒன்று. இந்தியாவோட வருவாயில் 57.9% இந்த துறை மூலமாக கிடைக்குது. அடுத்து அணு, விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை. இந்த 3 துறைகளிலுமே நம்ம நாடு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டதாகவே சொல்லலாம். அணு ஆயுதமும் நம்மக்கிட்ட இருக்குது. உலகத்தில் 4வது மிகப்பெரிய இராணுவமும் நம்மக்கிட்ட இருக்குது. விண்வெளி துறையில் சந்திராயன், மங்கள்யான்னு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டதாகவே சொல்லலாம். இந்த 5 துறைகளிலும் இந்தியா த இயர் 2020க்குள்ளே வளர்ச்சி அடைஞ்சிருக்கணுங்கிறது கணிப்பில்லை, இலக்கு. இன்றைக்கி விவசாய நிலங்களோட எண்ணிக்கையும் விவசாயிகளோட எண்ணிக்கையும் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. இதுக்கு நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி நிறைய அரசியல் அடங்கியிருக்கு. இன்றைக்கும் இந்தியாவில் நிறைய மாநிலங்களில் அரசு பள்ளி மற்றும் அரசு மருத்துவமனைகளோட கட்டிடங்கள் தரக்குறைவாக இருக்குது. ஆனால் யார் வைக்கிற சிலை பெருசாக இருக்கணுங்கிற போட்டி நிறைய மாநிலங்களுக்கு இருக்குது. அடுத்தது மருத்துவம்.
ஒரு டெவலப்டு கண்ட்ரினா அந்த நாட்டோட மக்கள் அனைவருக்கும் அடிப்படையான கல்வி மற்றும் மருத்துவம் தரமானதாகவும் இலவசமானதாகவும் கிடைக்கணும். அப்படி இந்தியாவில் கல்வியும் மருத்துவமும் என்னைக்கு மக்களுக்கு தரமானதாகவும் இலவசமானதாகவும் கிடைக்குதோ அப்போ தான் இந்தியா டெவலப்டு கண்ட்ரி ஆகும். நம்ம நாட்டில் மோடி கேருங்கிற ஒரு மெடிக்கல் ஸ்கீம் இருந்தும் அதன் மூலியமாக எப்படி பயனடைகிறது, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இந்த ஸ்கீமை பயன்படுத்துறதுன்ற குழப்பம் நிறைய நடுத்தர குடும்பங்களுக்கு இருக்குது. திட்டங்கள் போட்டால் மட்டும் போதாது, அது சாமானிய மக்களை எளிய வழியில் பயன்பெற அளவுக்கு எளிமையாக்கணும். அடுத்து கல்வி. இந்த தேசம் பன்முகத்தன்மை கொண்ட நாடாக உலக அரங்களை ஜொலிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்தியா 2020 நோக்கம். ஆனால் ஒரு ரிசர்ச்சில் இந்தியாவோட 98% குழந்தைகள் பள்ளி படிப்புக்கு முன்னாடி தனித்துவமாக சிந்திக்கிறதாகவும் அந்த கணக்கு கல்லூரி படிப்புக்கு பிறகு 2% மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. தனித்துவமாக சிந்திக்கிற குழந்தைகளை இந்தியாவோட கல்வி முறை ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடிய குழந்தைகளாக சொல்லப்போனால் நம்ம எல்லாத்தையும் ஆட்டுக்கூட்டமாக மாற்றி வச்சிருக்கு. இதுக்கு இந்தியாவில் பின்பற்றக்கூடிய மெக்காலே கல்வி முறை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெக்காலே கல்வி முறைன்றது 18ஆம் நூற்றாண்டில் தொழிற்சாலைகளில் பணிபுரியறதுக்காக மக்களை தயார்படுத்துகிற மற்றும் சொல்கிறத மட்டுமே கேட்கக்கூடிய, எதிர்த்து கேள்வி கேட்கவோ அல்லது சிந்திக்கவோ தூண்டாத ஒரு கல்வி முறையாக இந்த மெக்காலே கல்வி முறை இருந்தது. அந்த காலத்தில் சில நாடுகளில் இந்த கல்வி முறை பின்பற்றப்பட்டிருந்தாலும் காலப்போக்கில் அதை மாற்றிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் இது இன்னமும் நடைமுறையில் தான் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்க இதே நேரத்தில் நம்ம நாட்டோட பொருளாதாரம் இன்னொரு பக்கம் உயர்ந்துக்கிட்டே தான். வேர்ல்டு பேங்கோட ரிப்போர்ட்டில் 2018 2019 ஆண்டிற்கான ஃபினான்ஷியல் இயரில் இந்தியாவோட ஜிடிபி 7.3% உயரும்னும், இன்னும் 2 ஃபினான்ஷியல் இயர்ஸில் அது 7.5% உயரும்னும், அது மற்ற உலக நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியா வேகமாக உயர்ந்துக்கிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. இதுவரையும் நம்ம பார்த்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நல்ல அரசாங்கம் அமைஞ்சால் மட்டுமே தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தது. ஒரு தனி மனுஷன் நினச்சா திருத்தக்கூடிய பிரச்சனைகள் கிடையாது. ஒரு நல்ல அரசாங்கம் அமையிறது நம்ம கையில் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இங்கே நிறைய தலைவர்கள் சினிமாவிலிருந்து உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் தலைவனாகணுங்கிறதுக்காக சினிமாக்களை நடிக்கிறாங்க. ரோட்டில் இறங்கி நடந்தால் அவ்வளவு கட்சி கொடி. இந்தியாவில் துணி இல்லாத ஏழைகளை விட கட்சி கொடிகளுக்கு செலவு பண்ணுற துணிகளோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. சாதிக்கு ஒரு கட்சி, சமூகத்துக்கு ஒரு கட்சி, இனத்துக்கு ஒரு கட்சி, மொழிக்கு ஒரு கட்சி, மதத்துக்கு ஒரு கட்சின்னு கட்சிகளோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே வருது. இங்கே வழி நடத்த சரியான தலைவர்கள் இல்லாததால் சில இளைஞர்கள், மாணவர்கள் சாதி கட்சிகளில் வழி தவறி போகிறாங்க. இந்த தலைமுறையிலேயாவது இந்தியாவை ஒழுங்குபடுத்தலைன்னா அடுத்த தலைமுறை நம்மளை கேலி பேச ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணும். இங்கே எத்தனையோ நல்ல தலைவர்கள் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்காங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு பேரில் கட்சி ஆரம்பித்து நானும் தலைவர் தான் சொல்கிறவங்கள விடுங்க. நம்மளை சுற்றி நம்மளை மாதிரியே நிறைய நல்ல தலைவர்கள் இருக்காங்க. அவங்கள கண்டுபிடிங்க, பின்தொடருங்க. நம்மளால் முடியும், செய்வோம். இந்த நாட்டை மாற்றணும்னா நாம் மாறுவோம். உங்களில் யாராவது கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலோ, கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைப்பட்டாலோ லஞ்சம் வாங்காமல் வேலை பாருங்கள். உங்களில் யாராவது டீச்சராக இருந்தால் உங்கள் மாணவர்களுக்கு தேசபக்தியையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுங்க. பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகளுக்கு நீதி கதைகளை கற்றுக் கொடுங்க, நல்லதை சொல்லிக் கொடுங்க. டாக்டர்ஸாக இருந்தால் ஏழைகளுக்கு இலவச மருத்துவம் பாருங்கள். விவசாய நிலம் இருந்தால் விவசாயம் பண்ணுங்கள். இன்ஜினியர்ஸாக இருந்தால் கவர்மெண்ட் கான்ட்ராக்டை ஏமாற்றாமல் முடிங்க. சட்டம் தெரிஞ்சவராக இருந்தால் மக்களுக்கு சட்டத்தை சொல்லிக் கொடுங்க. படிக்கிறத புரிஞ்சுக்கிட்டு படிங்க. ஒழுக்கமாக இருங்க. கேள்வி கேட்க பழகுங்க. நல்லதை செய்யுங்க. செய்கிற நல்லதை சரியாக செய்யுங்க. யாராவது நீங்கள் என்ன ஆகணும்னு கேட்டால் ஒரு நல்ல அரசியல்வாதியாக ஆகணும்னு சொல்லுங்கள். நாமளாவது ஏதாவது பண்ணணும். நன்றி.